நாம் ஆசீர்வதிப்பதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆமாதானே? நாம் சபிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோமா? ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோமா? அதுல உங்களுக்கு தெளிவு தானே? எதற்காக நாம் சபிக்க கூடாது, எதற்காக நாம் ஆசீர்வதிக்க வேண்டும்? சபித்தோம் என்றால் அவர்கள் இல்லாமல் போய்விடுவார்கள். ஆசீர்வதித்தோம் என்றால் அவர்களை நமக்கு கீழாக வைத்து விடுவார். அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? நம்ம சபித்தோம் என்றால் அவர்கள் இல்லாமல் போய்விடுவார்கள். ஆசீர்வதித்தால் அவர்களை நமக்கு கீழாக வைத்து விடுவார். அதாவது நம்மை உயர்த்தி அவர்களை கொஞ்சம் என்ன செய்து விடுவார், தாழ்த்தி விடுவார். அல்லேலூயா. அதற்காக தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நீங்க என்ன செய்யுங்க, ஆசீர்வாதம். நம்ம பெறுகிறது, நம்ம நல்லா இருக்கிறது யாருக்காவது பிடிக்கவில்லை என்றால் நாம் அவர்களை சபிக்க கூடாது. இன்னும் நம்ம என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கணும், மனப்பூர்வமாய் ஆசீர்வதிக்கணும். எந்த அளவுக்கு அவர்கள் நமக்கு பிரச்சனை கொடுக்கிறார்களோ அதை காட்டிலும் 3 மடங்கு 4 மடங்கு அவர்களை மனதார நாம் ஆசீர்வதிக்கணும். அப்படி ஆசீர்வதித்தால் ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமாய் அவர்கள் இருந்தார்கள் என்றால் அந்த ஆசீர்வாதம் தங்கும். அபாத்திரமாய் இருந்தால் அந்த ஆசீர்வாதம் நம்மகிட்ட வந்து என்ன செய்யும், தங்கும். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் என்ன செய்யும், உயரும். அதனால நம்ம யாரையும் என்ன செய்யக்கூடாது, சபிக்கவே கூடாது. மறந்தும் கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, சபிக்க கூடாது. கூடுமானால் அவர்களை மனதார நம்ம என்ன செய்திடணும், ஆசீர்வதித்திடணும். இந்த மாதம் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அதனால நீங்க எதுக்கு என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. என் தேவன் என்ன செய்திருக்கிறார், நினைத்திருக்கிறார். அவர் என்னை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். எனக்கு எந்த நேரத்துல எது தேவையோ அதை நிச்சயமாய் அவர் எனக்கு என்ன செய்வார், வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 5வது வசனம், கற்பனையை கைக்கொள்கிறவன் ஒரு தீங்கையும் அறியான், ஞானியின் இருதயம் காலத்தையும் நியாயத்தையும் அறியும். லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 18வது வசனமும் 19வது வசனமும், படி செய்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள், அப்பொழுது தேசத்திலே சுகமாய் குடியிருப்பீர்கள். பூமி தன் கனியை தரும், நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இது பாத்தீங்களா, என்னது இது, என்னது சொல்லுங்க, என்னை பாருங்க, இது என்னது, பரிசுத்த வேதாகமம் இதுல போட்டிருக்கு இல்லையா? அதை நீங்க படிக்கிறீங்க பாருங்க. புதையல், ஒரு புதையல் இருக்கிறது என்றால் அந்த புதையலை நாம் எப்படி அடைய முடியும் என்பதற்கு ஒரு வரைபடமும் அதில் என்ன செய்திருப்பார்கள், வரைந்து வைத்திருப்பார்கள் இல்லையா? அந்த வரைபடம் நமக்கு கிடைத்தது என்றால் அந்த புதையலும் நமக்கு என்ன செய்தது, கிடைத்தது என்ற அர்த்தம். அதே போல இது நித்திய ஜீவனை அடைவதற்கான வரைபடம். அல்லேலூயா. இதில் சொல்லப்பட்டபடி நடந்தால் மட்டுமே நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். மனிதனுடைய யோசனைப்படியும் மனிதர்களை மேன்மைப்படுத்தவும் மனிதர்களுக்காக ஒரு காரியத்தை செய்யவும் நாம் இறங்கினால் நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. இதுல எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படியே நடக்கணும். அதற்காகத்தான் இந்த வேதத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். வரைபடம் இல்லை என்றால் புதையல் இல்லை, புதையல் இருக்கிறது என்றால் நிச்சயமாக வரைபடம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப நித்திய ஜீவன் நமக்கு வேண்டும் என்றால் அதை எப்படி நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதான் இந்த வேதம். இந்த வேதத்துல எப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படியெல்லாம் நம்ம என்ன செய்யணும், வாழ வேண்டும். மிஞ்சியும் வாழ வேண்டாம், குறைத்தும் வாழ வேண்டாம். எப்படி சொல்லியிருக்கிறாரோ அப்படியே நம்ம வாழ்ந்தோம் என்றால் நித்திய ஜீவனை நம்மால் என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ ஒரு காலம் நடக்குது தெரியுமா, மரித்தவர்களை நினைவு கூறுகிற காலம் இப்பொழுது ரொம்ப தீவிரமா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, நடந்துகிட்டு இருக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார், மரித்தவர்களை மரித்தோர் என்ன செய்யட்டும், அடக்கம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்றாரு.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில தனது 30 வருடம் தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடந்து 3.5 வருடம் ஆண்டவர் தேவனுக்காக ஊழியம் செய்தார். அந்த 3.5 வருடத்துல எப்பொழுதாவது பிறந்த நாள் கொண்டாடினாரா? அவர் போகும் பொழுது என்னுடைய இந்த நான் சிலுவையில தொங்குன அந்த நாளை நீங்க என்ன செய்யுங்க, நினைவு கூறுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போனாரா? அவர் சொல்லியிருக்கிறார் தானே மரியாதை பார்த்து, இதோ உன் தாய், இதோ உன் மகன் அப்படின்னு என்ன செய்யறாரு? 2 பேருக்கு அடையாளம் காட்டிட்டு போற தேவன், நான் இந்த நாள் இறந்துடுவேன். அந்த கல்லனை பார்த்து சொல்லுகிறா, இன்று என்னோடு கூட நீ எங்கே இருப்பாய்? பரதேசியில் இருப்பாய் அப்படின்னு சொன்னவர், இந்த நாளை நீங்க என்ன செய்யுங்க, நினைவு கூறுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. குரு பூஜை என்பது என்னென்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னு தெரியல. நம்ம ஈஸ்டர் கொண்டாடுறது, இன்னும் சில காரியங்களை செய்வதுலாம் என்னதுதான், மனிதர் மரித்தவர்களை நினைவு கூர்ந்தால் மோசமான நிலைமை நமக்கு வருங்கிறத நீங்க மறந்து விடவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சத்தியத்தின்படி நம்ம வாழ்ந்தோம் என்றால் இன்னொருவரை ஒருபோதும் பிரதிபலிக்க மாட்டோம். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான் நம்ம என்ன செய்வோம், பிரதிபலிப்போம். நம்மை பார்க்கிறவர்கள் இவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று தைரியமா சொல்லுவாங்க. இந்த சத்தியத்தின்படி வாழ்வது நிமித்தமாக அவரை போல நீங்க வாழ்றீங்க இல்ல, நான் சத்தியத்தின்படி வாழ்றேன், கொஞ்ச நாள் ஆனதுக்கு பிறகு இயேசு இப்படிதான் இருப்பாரு அப்படிங்கிறத அவர்கள் என்ன செய்து கொள்வார்கள், தெரிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. இயேசுவை தன்னுடைய மரணத்தை நினைவு கூற சொல்லவில்லை, தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுன்னு என்ன செய்யல, சொல்லல. ஆனா ஜனங்களுக்காக சில சடங்காச்சாரியமான காரியங்களை என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த வேதத்துல எதுவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதன்படி நடந்தோம்னா நம்ம என்ன செய்யப்படுவோம், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். இது என்னுடைய வார்த்தை, நான் ஏதோ வேதத்துக்கு புறமா பேசுறேன்னு நீங்க நினைச்சிட கூடாது. இங்க வசனம் படிச்சு பாத்தீங்கன்னா லேவியராகமம் ஸ்தோத்திரம் 25ஆம் அதிகாரம் 18வது வசனமும் 19வது வசனமும் அதுல என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது, என் கட்டளைகளின்படி செய்து வாசிங்க, என் கட்டளையின்படி செய்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள். இயேசு என்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுங்கள் என்று சொல்லி இந்த வேதத்துல போட்டு இருந்தா கொண்டாடலாம். என்னுடைய இறப்பை நீங்கள் நினைவு கூற வேண்டும், இல்லை என்றால் பரிசுத்தவான்களின் இறந்த நாளை நினைவு கூற வேண்டும் என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டு இருந்தால் அந்த காரியத்தை நம்ம என்ன செய்யலாம். அவைகளின்படி நடக்க கடவீர்கள். அப்பொழுது தேசத்திலே சுகமாய் குடியிருப்பீர்கள். பூமி தன் கனியை தரும். நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். அல்லேலூயா. வேதத்துல நீங்க படிச்சு பாருங்க, இல்லைன்னா அந்த கூகுள்ல கூட நீங்க போட்டு பாருங்க, இந்த மாதிரி ஆண்டுகள் ஏதாவது சொல்லி இருக்கிறாரா அப்படின்னு. குரு பூஜை நடக்கக்கூடாது என்று நாம் சொல்லி ஜெபிக்கிறோம். ஆனால் ஸ்தோத்திர கூட்டம் என்று குரு பூஜைக்கு மறுபெயர் வைத்து நாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? ஆண்டவரே, எங்க மாவட்டத்துக்குள்ள இருக்கிற இந்த 2 குரு பூஜைகள் நடக்கக்கூடாது என்று எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகளும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா மரித்தவர்களுக்கு வருடம் திரும்பின போது ஸ்தோத்திர கூட்டம் என்று வைத்து அதே செயலைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். அப்புறம் எப்படி தேசத்தின் நன்மையை நாம் புசிக்க முடியும், நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேதத்துல நமக்கு எதை ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரோ அதை தடையில்லாமல் தயங்காமல் எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் அதன்படி வாழ்வதற்கு நம்ம முயற்சி செய்தால் அதன் நிமித்தமாக நாம் எதை இழந்தாலும் நாம் திரும்ப அதை பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இந்த வேதத்தை விட்டு உலகத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வேதத்தை விட்டால் உலகத்தையும் இழந்து விடுவோம், நம்மளுடைய ஆத்மாவை நம்ம என்ன செய்து விடுவோம், இழந்து விடுவோம். அல்லேலூயா. எல்லாருமே லூக்கா 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 15ஆம் அதிகாரம்
11வது வசனத்திலிருந்து, பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் தன் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகுவேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம் தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். அப்படின்னா இவர் எப்படி இருக்கிறாரு? ஐஸ்வர்யமான இருக்கிறார் இல்லையா? இளையகுமாரன் தனக்கு வர பங்கை தன் தகப்பனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டான். பெற்றுக்கொண்டதை எல்லாம் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தான் தகப்பனிடத்தில் பெற்றுக்கொண்ட எல்லா ஆஸ்தியையும் செலவழித்து விட்டான். செலவழித்து விட்டதுக்கு பின்பு ஒரு குடியானவன் இடத்துல போய் என்ன செஞ்சுக்கிட்டான்? ஒட்டிக்கிட்டான். அந்த குடியானவன் என்ன செய்யறான் அப்படின்னா, தான் வளர்க்கிற பன்றிகளை மேய்க்கும்படி அவனுக்கு வேலை கொடுக்குறான். அந்த வேலையை செய்யும் பொழுது இவனுக்கு என்ன உண்டாயிற்று? பசி வந்துடுச்சு. அந்த பசியை போக்குவதற்கு பன்றிகள் சாப்பிடும் தவிட்டை எடுத்து வேலை செய்ய போறான், சாப்பிட போறான். அப்படி சாப்பிட போகும் பொழுது இவனுடைய புத்தி தெளிக்கிறது. அவன் நினைத்து பார்க்குறான், என் தகப்பன் வீட்டில் வேலை செய்கிறவர்களுக்கு பூரணமான சாப்பாடு என்ன செய்யுது இருக்குது. ஆனால் நானும் பன்றிகள் சாப்பிடுகிற தவிட்டை என்ன செய்ய போகிறேன், சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல என்ன செஞ்சு பார்க்குறான், நினைத்து பார்க்குறான். அல்லேலூயா. கொஞ்சம் அதை கவனிங்க. இவன் ஆஸ்தி உள்ளவன், ஆமாவா இல்லையா? சத்தமா சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க. ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது, எல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. இவன் ஆஸ்தி உள்ளவனா இல்லையா? ஆஸ்தி உள்ளவன். அப்போ வேலைக்காரர்கள் பந்தியில் அமர்ந்திருக்கும் பொழுது இவன் அப்படி போயிட்டு இருப்பான். நிச்சயமாக வேலைக்காரர்கள் சாப்பிடும் உணவை இவன் சாப்பிட மாட்டான். அதற்கு மேலான உணவை தான் இவன் என்ன செஞ்சிருப்பான், சாப்பிட்டுருப்பான். அப்ப அப்படி மேலான உணவை சாப்பிடும் பொழுது அந்த வேலைக்காரர்கள் சாப்பிடுற உணவை பார்க்கும் பொழுது இவன் கொஞ்சம் ஏளனமாய் பார்ப்பதற்கு என்ன உண்டு, வாய்ப்பு உண்டு தானே? அல்லேலூயா. இப்ப இவனுக்கு எதுவுமே இல்லாத பட்சத்துல பன்றிகள் சாப்பிட தவிட்டை சாப்பிடும் பொழுது தான் சாப்பிட்ட உயர்ரகமான உணவுகள் அவனுக்கு ஞாபகத்துல வரல. அந்த வேலைக்காரர்கள் சாப்பிடுகிற உணவு அவனுக்கு ஞாபகத்தில் என்ன செய்யுது, வருது. இந்த உணவை காட்டிலும் அவர்கள் பரிபூர்ணமா என்ன செய்தார்கள், சாப்பிட்டார்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. நினைத்துக் கொள்ளுங்கள், இந்த நாட்கள்ல நீங்க எதையெல்லாம் ஏளனமா நினைக்கிறீங்களோ, துச்சமா நினைக்கிறீங்களோ, ஒரு நாள் அது உங்களுக்கு விலையேற பெற்றதாக ஒரு காலத்துல தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. விலையேற பெற்றதா தெரியும். இந்த வேலைக்காரர்கள் சாப்பிடுகிற உணவு அவனுக்கு அந்த சூழ்நிலை எப்படி தெரிந்தது, விலையேற பெற்றதா தெரியுது. நம்ம எந்த செயல் செய்கிறோமோ அந்த செயலுக்கான வினை திரும்பி நம்மளுக்கு நடக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும் தெரியுமா, நம்ம செய்த செயலை நினைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் இன்றைக்கு தேவ வார்த்தையின் தலைப்பு, நினைத்துக்கொள். தேவ வார்த்தையின் தலைப்பு என்னன்னா, நினைத்துக்கொள். இன்று நமக்கு என்ன நடக்கிறதோ
அதற்கான செயல் நம்ம இதற்கு முன்பாக என்ன செய்திருக்கிறோம் அர்த்தம். அதனாலதான் இன்றைக்கு அதற்கு ஆப்போசிட்டான காரியங்கள் என்ன செய்யுது நடக்கிறது. இன்றைக்கு எதையெல்லாம் ஏளனமாக தூக்கி போடுகிறோமோ ஒரு நாள் அது கிடைக்காம நம்ம அலைந்து கொண்டிருப்போம், தேடி ஓடுவோம், நமக்கு கிடைக்காது. அந்த காலத்துல நம்ம அதை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு இந்த காலத்திலேயே எதையுமே நம்ம ஏளனமாக என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இவன் அந்த உணவை அப்படி நினைச்சதுனாலதான் இவனுக்கு அந்த உணவு ஞாபகத்துக்கு வருகிறது. இன்னொரு ஐஸ்வர்யனை பத்தி நம்ம படிப்போமே. அதே லூக்கா 16ஆம் அதிகாரத்துல, லூக்கா 16ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல, அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாய் இருந்தான். யாரு? லாசர். இப்போ 23வது வசனம், பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசரையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து தன் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்னி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அல்லேலூயா. அவன் மேஜையிலிருந்து விழுகிறத சாப்பிட்றதுக்கு எப்படி இருந்தான்? ஆசையா இருந்தான். இவன் லாசருடைய அந்த விரல்ல இருந்து வருகிற அந்த சொட்டு நீரை பருவதற்கு இவன் இப்ப எப்படி இருக்கிறான்? தாகமா இருக்கிறான், அதாவது ஆசையா இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவர் ரொம்ப கஷ்டப்படுகிறார்கள் என்றால் அவர்களுடைய வேதனையை நாம் உணர்ந்து கொள்ளாமல் இருக்கும் பொழுது அவர்களுடைய வேதனையை உணரும்படியான சூழ்நிலை நமக்கு வரும். அதை மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. ஐஸ்வர்யவான் தன் வீட்டு மேலறையில இருந்து அப்படி பார்த்திருப்பான் லாசர் படுகிற வேதனை. முதலில் அவன் ரொம்ப கொஞ்சம் விலகினத்தோடு இருந்திருப்பான். யாரு? லாசர். அதை அந்த ஐஸ்வர்யன் பார்த்திருப்பான். இவனுக்கு தான் கொஞ்சம் உடம்புலாம் சரியா தானே இருக்குது அப்படின்னு சொல்லி அவனை கவனிக்காம விட்டுருப்பான். இந்த லாசரு இந்த ஐஸ்வர்யவான் இந்த லாசருக்கு என்ன செய்யணும்? இறங்கணும். அதற்காக அந்த லாசருடைய வாழ்க்கை இன்னும் ரொம்ப மோசமாகத்தான் போய்கிட்டு இருந்திருக்கும். ஏன்னா இன்றைக்கு கொஞ்சம் முடியாம இருந்தான், அடுத்து நடக்க முடியாம இருக்கிறான், அப்புறம் எழுந்திருக்க முடியாம இருக்கிறான், அப்புறம் சாப்பிட முடியாம இருக்கிறான், அப்புறம் யாருமே விசாரிக்க முடியாம ஒரே இடத்துல இருக்கிறான், நாய்கள் இருக்கிற இடத்துல இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாய் மாறும் பொழுது இந்த ஐஸ்வர்யனுடைய இருதயம் மாறும் என்று தேவன் நினைத்திருப்பார். அல்லேலூயா. ஆனா இந்த ஐஸ்வர்யனுடைய இருதயம் என்ன செய்யவே இல்லை, மாறவே இல்லை. அவன் இறந்து போயிட்டான். லாசர் இந்த ஐஸ்வர்யமான இறந்து போயிட்டான். இப்போ லாசர் ஆபிரகாமின் மடியில இருக்கிறான், இந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்துல இருக்கிறான். இவன் இரக்கம் காட்டினால் தானே இவனுக்கு இரக்கம் கிடைக்கும். மற்றவர்கள் கஷ்டப்படுவார்கள், காயப்படுவார்கள், அவர்கள் ரொம்ப வேதனைப்படுவார்கள் என்பதை உணர்ந்து கொள்ளாமல் நம் நாவில் எலும்பு இல்லை என்பதற்காக கண்டபடி பேசினதற்கு பின்பு அதை உணராமல் நாம் இருந்தால் ஒரு நாள் தேவன் வைத்திருக்கிறார். அவர்கள் பட்ட அதே கஷ்டத்தை நாமும் படுவோம். அப்பொழுது நாம் அவர்களுக்கு ஆறுதலாக பேசி இருந்தால் நாம் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கும் பொழுது நமக்கும் ஆறுதலான வார்த்தைகள் கிடைக்கும். நாம் பேசாத பட்சத்தில் நமக்கு அது என்ன செய்யாது, கிடைக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. நினைத்துக்கொள். ஆபிரகாம் சொல்லுகிறார், நினைத்துக்கொள், நீ உயிரோடு இருக்கும் காலத்துல, நீ உயிரோடு இருக்கும் காலத்தில் உன்னுடைய சம்பூர்ணமாக நீ வாழ்ந்த எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்ட, அனுபவிச்சுட்ட. ஆனால் இவன் என்ன செய்யல, அப்படி அனுபவிக்கல. அதனாலதான் இப்ப அவன் என்ன செய்யறான், தேற்றப்படுகிறான். நீ என்ன செய்யப்படுகிற, வேதனைப்படுகிற. நீ எதை நினைத்துக்கொள், நீ எப்படி சம்பூர்ணமா வாழ்ந்தியோ அந்த நாட்கள் என்ன செய், நினைத்துக்கொள். அவன்
ரொம்ப தாகமா இருக்கு, கெட்ட உணவை நீ சாப்பிட்டீங்கன்னா அதை இந்த நேரத்தில் நீ என்ன செஞ்சுக்க, நினைச்சுக்க அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. அது இறந்த காலமா நிகழ்காலமா சொல்லுங்க. நினைத்துக்கொள் என்பது இறந்த காலமா நிகழ்காலமா? சத்தமா சொன்னதானே எனக்கு கேள்வி. இறந்த காலமா? ஐஸ்வர்யவனுக்கு இறந்த காலம், எனக்கு எதிர்காலம். அல்லேலூயா. ஐஸ்வர்யவனுக்கு என்னது? இறந்த காலம். எனக்கு என்னது? எனக்கு தான். உங்களுக்கு எனக்கு என்னது? அது எதிர்காலம். ஏன்னா நான் அப்படி இருந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு நாள் அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் என்னை பார்த்து சொல்லுவான், நீ அந்த நாள் எப்படி போன, அப்படி மூச்சியை திருப்பிக்கிட்டு போன, அவங்கள பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போனீங்களே, இப்போ இது உன்னுடைய நேரம், நீ அந்த நேரத்தில் என்ன செஞ்சு எப்படி இருந்தியோ அதை இப்ப என்ன செஞ்சுக்க, நினைத்துக்கொள் அப்படின்னு அந்த ஐஸ்வர்யாவுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, சொல்லிட்டாரு. அல்லேலூயா. அது வேணும்னா அவனுக்கு இறந்த காலமா இருக்கலாம். இந்த வேதத்தை படிக்கிற எனக்கும் உங்களுக்கும் அது என்ன காலம்? எதிர்காலம். ரொம்ப கவனமா இருக்கணும். அதனால நம்ம என்ன செய்யணும்னா, நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள், நமக்கு கிடைக்கிற சந்தோஷங்கள், நமக்கு ஆண்டவர் ஏதாவது அற்புதம் செய்திருந்தா அதை மற்றவர்களிடத்துல போய் நம்ம சொல்லணும். ரொம்ப கஷ்டப்படுறாங்களா, அவங்கள போய் நம்ம என்ன செய்யணும், விசாரிக்கணும். எல்லாருக்கும் ஒரு காலம் உண்டு, எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பை தேவன் என்ன செய்வார், கொடுப்பார். அந்த நேரத்துல நம்ம எப்படி நடந்து கொள்ளுகிறோம்? அல்லேலூயா. இன்றைக்கு மாமியாரா இருக்கிறவங்க இதற்கு முன்னாடி யாரா இருந்திருப்பாங்க, மருமகள் என்ன செஞ்சிருப்பாங்க, இருந்திருப்பாங்க தானே? அப்ப என்னுடைய மருமகள், என்னுடைய மாமியா என்னை ரொம்ப துன்பப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தனக்கு வருகிற மருமகளை ரொம்ப வேதனைப்படுத்தலாமா? சொல்லுங்க. நான் இப்படிதான் நான் யோசித்து பார்ப்பேன். ஆண்டவர் எனக்கு அப்படிதான் கற்றுக் கொடுத்துருக்காரு. ஒருவர் ரொம்ப மருமகளால ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய மாமியார் கிட்ட இவங்க என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க. உங்களுக்கு புரியலையோ? மருமகள் இப்ப மாமியார நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. ஒரு எல்லாத்துக்கும் தெரிந்ததுனால எல்லாம் பழக்கத்துல இருக்கிறானே இல்லையா? ஒரு சகோதரிக்கு எதிரி இன்னொரு ஆண் அல்ல. மருமகளுக்கு ஒருபோதும் மாமனார் எதிரியாக இருக்கவே மாட்டார். மருமகளுக்கு யாருதான் எதிரியா இருப்பா? மாமியார் தான். ஒரு பெண்ணுக்கு இன்னொரு பெண் தான் எதிரி. அதனாலதான் சொல்றேன். ஆனா மருமகளுக்கு எதிரி மாமனார் இருக்கவே மாட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகோதரர்களுக்காக சகோதரர்கள் தனக்கு இணையாக மருமகளையும் நினைக்க மாட்டாங்க, மருமகளையும் நினைக்க மாட்டாங்க. ஆனா ஒரு பெண் தான் தன் பிள்ளைக்கு வந்த ஒரு பெண்ணை எதிரியாக நினைப்பார்கள். அல்லேலூயா. அதனாலதான் அது எல்லா உலகத்தில் நடக்கிறதுனால தான் நான் சொல்றேன். ஒரு மாமியார் சரியாக வந்திருக்க மருமகள் கவனிக்கவில்லை என்றால் அதற்கு முன்பாக அவர்கள் மாமியாரிடத்துல சரியாக நடந்து கொள்ளவில்லை. அன்று அவர்கள் செய்த செயல் இன்று அவர்களுக்கு பலனாக கிடைக்கிறது என்று நான் உணர்ந்து கொள்வேன். அல்லேலூயா. அதனால நான் அப்படி என்ன செய்து கொள்ளக்கூடாது, நடக்கக்கூடாது. யாராவது ஒரு ஆள் முற்றுப்புள்ளி வைக்கணும் தானே. அப்ப இன்று என்னுடைய மாமியார் என்னிடத்துல சரியாக நடக்கவில்லை, பரவாயில்லை. ஆனால் எனக்கு வருகிற மருமகள் என்னிடத்துல இப்படி நடந்து கொள்ள கூடாது என்று நினைக்கிற நான் இப்போ இருக்கிற மாமியார் கிட்ட அவர்கள் எவ்வளவு கரடு முரடாக நடந்தாலும் சரி, நம்ம அன்பாக நடந்தால் நம்முடைய மருமகள் நம்மிடத்தில் அன்பாக நடப்பார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப எதிர்த்து பேசுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் ஒரு நாள் நீங்கள் பேச முடியாத காலம் வரும் என்பதை மறந்துவிடக் கூடாது. நினைத்துக் கொள்ளுங்கள். விதைத்ததைத்தான் நம்ம என்ன செய்ய முடியும், அறுக்க முடியும். இந்த ஐஸ்வர்யவான் விதைத்ததை அறுக்கிறான். என்ன ஒண்ணு, அவன் கால தாமதமாகி அறுவடை செய்கிறான். ஆனா அந்த இளைய குமாரன் காலத்தோடு அறுவடை செய்து கொண்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா அவன் மனம் திரும்பி தன் தகப்பனிடத்துக்கு போயிட்டான். எப்படி? மகனாக போகல, யாரா போறான், வேலைக்காரனா போறான். ஏன்னா மகனுக்கு கிடைக்க வேண்டிய உணவு கூட எனக்கு வேண்டாம்,
வேலைக்காரனுக்கு கிடைக்கிற உணவாவது எனக்கு என்ன செய்யட்டும், கிடைக்கட்டும். ஏன்னா அந்த அளவுக்கு அவன் என்ன செய்யப்பட்டிருக்கிறான், கஷ்டப்பட்டு இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. நினைத்துக் கொள்ளுங்கள், ஐஸ்வர்யவானுக்கு இறந்த காலம், நமக்கு எதிர்காலம். யாராவது கஷ்டப்படுறாங்களா? எதுவும் கொடுக்கவில்லை என்றாலும் கூட போய் அவர்களை விசாரிக்கலாம். அன்பா 4 வார்த்தை என்ன செய்யலாம், பேசலாம். கவலைப்படாதீங்க, இந்த நிலைமை ரொம்ப சீக்கிரத்தில் என்ன செஞ்சிடும், மாறிடும் அப்படின்னு சொல்லி அவங்களை கொஞ்சம் கட்டி கொடுத்து பேசி, அவங்களோடு யாருமே இல்லாத தனிமையாக விடப்பட்டு இருக்கிறேன் என்ற ஒரு நிலைமைக்கு அவங்க போகாம, கவலைப்படாதீங்க, நாங்கள் உங்களுக்கு துணை என்ன செய்யறோம், நிற்கிறோம் அப்படின்னு சொன்னாலே போதும். அவர்களுக்கும் அது அந்த நேரத்துல சமாதானமா இருக்கும். நமக்கும் இப்படிப்பட்ட ஒரு சூழல் வரும். நமக்கும் இவர்கள் நிற்கவில்லை என்றாலும் நம்ம செய்த செயலுக்காக வேற யாராவது ஒருவர் வந்து அப்படி நமக்கு என்ன செய்வாங்க, நிற்பாங்க, கண்டிப்பா நிற்பாங்க. இந்த வார்த்தை பொய் சொல்லாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இளைய குமாரனுக்கு புத்தி தெளிந்தது. இந்த இளகுமாரனுக்கு என்னது, புத்தி தெளிந்தது. என்ன புத்தி தெளிந்தது, எப்படி புத்தி தெளிந்திருக்கும்? இதையெல்லாம் நான் என்ன செஞ்சிருக்கிறேன், ரொம்ப அசட்டை பண்ணியிருக்கிறேன். ஆனா இப்ப அது கூட எனக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் இவன் உணர்றான், நம்ம எதையெல்லாம் துச்சமா நினைச்சோமோ அதையெல்லாம் இப்ப நம்மளுக்கு என்ன செய்யவே இல்லை, கிடைக்கவே இல்லை. அப்ப அதையெல்லாம் ரொம்ப மதிக்கத்தக்கதாக இருந்திருக்கு அப்படிங்கிறத புரிந்து கொண்டு இப்பொழுது அது கிடைத்தால் போதும் என்று தன் தகப்பனத்தில் அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், வர்றான். அவன் எதிர்பார்க்காத, அவன் முன்பு எப்படி இருந்தானோ அப்படியே தேவன் அவனை என்ன செய்திருக்கிறார், தகப்பன் என்ன செய்து கொண்டார், அவனை சேர்த்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளும் மனம் திரும்பலன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை என்ன செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும், வந்துகிட்டு தான் இருக்கும். ஏதாவது ஒரு செயல் நமக்கு நடக்குதா, இதற்கு முன்பாக நம்ம எப்படி நடந்திருக்கிறோம் என்பதை நம்ம நிதானித்து பார்க்கணும். ஏதாவது ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில நடக்குதுன்னா அது சும்மா நடக்காது. அதற்கு முன்பாக ஏதோ ஒரு செயல் நம்ம செய்திருக்கிறோம்னு அர்த்தம். அதை உணர்ந்து கொண்டு கண்டுபிடித்து, ஆண்டவரே நான் இப்படி நடந்ததுனாலதான் எனக்கு இப்படி என்ன செய்யுது, நடக்குது, இது நியாயம்தான், இப்படி நடப்பது என்னது, நியாயம்தான் அப்படின்னு நம்ம ஒத்துக்கணும். ஒத்துக்கிட்டா நம்முடைய தேவன் மறுபடியுமாக அவர் பக்கம் சேர்த்து கொள்வார். ஒத்துக்கவில்லை என்றால் அவருடைய கோபம் இன்னும் என்ன செய்யும், அதிகமாகும். இன்னும் நமக்கு விரோதமாக அநேக காரியங்களை செய்வதற்கு அவர் என்ன செய்து விடுவார், ஆயத்தமாகி விடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை நான் சும்மா ஃப்ளோல சொல்ல நினைக்கிறீங்களோ? லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கிட்டாச்சா? லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் வசனம் 41, 42. அவர்கள் எனக்கு எதிர்த்து நடந்தபடியினால் நானும் அவர்களுக்கு எதிர்த்து நடந்து அவர்களுடைய சத்துருக்களின் தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விட்டதையும் அறிக்கையிட்டு, விருத்த சேதனமில்லாத தங்கள் இருதயத்தை தாழ்த்தி தங்கள் அக்கிரமத்துக்கு கிடைத்த தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொண்டால், நான் யாக்கோபோடு பண்ணின என் உடன்படிக்கையையும் ஈசாக்கோடு பண்ணின என் உடன்படிக்கையையும் ஆபிரகாமோடு பண்ணின என் உடன்படிக்கையையும் இணைப்பேன், தேசத்தையும் இணைப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன செய்யணும்? விருத்த சேதனம் இல்லாத தங்கள் இருதயத்தை தாழ்த்தி தங்கள் அக்கிரமத்துக்கு கிடைத்த தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொண்டான். அந்த இளைய குமாரன் ஒத்துக்கொண்டான். நான் உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாக நான் என்ன செய்தேன், பாவம் செய்தேன் என்பதை அவன் என்ன செஞ்சான், ஒத்துக்கிட்டதுனாலதான் பழைய நிலைமைக்கு அவனுடைய தகப்பன் அவனை வைத்தார். அல்லேலூயா. ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் வேலைக்காரனுக்கு அவனுக்கு வாய்ப்பு இல்லை தானே. ஒத்துக்கிட்டதுனாலதான்
தகப்பனிடத்துக்கு அவன் என்ன செஞ்சிருக்கிறான்? திரும்பி வந்திருக்கிறான். அல்லேலூயா. இந்த ஐஸ்வர்யவான் ஒத்துக்கொள்ளுகிறான். எப்போ? தண்டனை கிடைத்து பாதாளத்துக்கு போனதுக்கு பிறகு என்ன செய்யறான்? அவன் லாசருடைய விரல்ல இருந்து வருகிற அந்த கொஞ்சம் தண்ணீர் எனக்கு போதும் அப்படின்னு கேட்கிறான். அது அவனுக்கு என்ன செய்யல? கிடைக்கல. அல்லேலூயா. அப்படின்னா என்ன? நம்ம யாரெல்லாம் ஏழமா நினைத்தோமோ அவர்களெல்லாம் உயரத்தில் இருப்பதை நாம் பார்ப்போம். நம்ம பார்க்கும் ஒரு நிலைமையை தேவன் என்ன செய்வார்? நிச்சயமா கொடுப்பார். அதனாலதான் நம்ம எல்லாரும் என்ன செய்திடணும்? ஆசீர்வதித்திடணும். ஆசீர்வதித்தால் அவர்களை நமக்கு கீழாக வைத்து விடுவார். நீங்க 12 பேர் ஐஸ்வர்யவான்கள். ஒருவன் இளையகுமாரன், இன்னொருவன் ஐஸ்வர்யவான். ஒரு 2 பேர்ல இளையகுமாரன் நினைத்து கொண்டால் அது நல்லது. அவன் மறுபடியும் தன்னுடைய இடத்துக்கு அவன் என்ன செஞ்சான்? போனான். ஆனா இந்த ஐஸ்வர்யவான் நினைத்து கொள்ளவில்லை. பாதாளத்தில் அவன் என்ன செய்யறான்? இருக்கிறான். இப்ப நம்ம நினைத்து கொள்ளணும். நம்ம எப்படி நினைத்து கொள்கிறது? நம்முடைய செயல்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அதனாலதான் உங்க வாழ்க்கையில நடக்கிற எதையுமே நீங்க சாதாரணமா விட்டு விடாதீர்கள். ஏதாவது ஒரு காரியம் நடக்குதுன்னா அதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏன் இப்படி நடக்குது? இது நடப்பதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் அலசி பார்த்தோம்னா, இதற்கு முன்பாக நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை செய்திருப்போம். என்ன காரியத்தை செய்திருப்போம்? வசனத்தின்படி இல்லாமல் நம்ம இஷ்டத்துக்கு ஒரு காரியத்தை செஞ்சிருப்போம். ஆண்டவர் என்ன சொல்றார்? என் கட்டளையின்படி செய்து என் நியாயங்களை கை கொண்டால் இந்த தேசத்தை நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்ப நம்ம மனிதர்களை பார்க்காம இந்த வசனம் என்ன சொல்லுதோ அதன்படி நம்ம நடந்தோம் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறார். அவர் நம்ம என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொண்டு நம்மளுடைய வாழ்க்கை நம்ம பாட்டில் என்ன செஞ்சுக்கிட்டே போகலாம், வாழ்ந்துட்டே போகலாம். அல்லேலூயா. ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் ஒருபோதும் யாரையும் ஏளனமா நினைக்க மாட்டார்கள், யாரையும் சபிக்க மாட்டார்கள், யாரையும் விட்டு ஒதுங்கி நிற்க மாட்டார்கள், எல்லாரையுமே சேர்த்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ரொம்ப கஷ்டப்படுறான் லாசர். என்ன செய்யறான்? ரொம்ப கஷ்டப்படுறான். ஐஸ்வர்யவான் என்ன செய்யறான்? இவன் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறானோ அந்த அளவுக்கு அவன் எப்படி இருக்கிறான்? சந்தோஷமா இருக்கிறான். அப்ப இந்த ஐஸ்வர்யவான் இந்த லாசருக்கு கொஞ்சம் அந்த கஷ்டத்தை போக்கி இருந்தா என்ன நடந்திருக்கும்? எல்லாருக்கும் ஒரு காலம் உண்டு. நாம் செய்த செயலுக்கான பலனை நாம் என்ன செய்வோம்? அனுபவிப்போம். இன்று செய்தால் மதியம் அனுபவிக்கலாம், இல்ல நாளைக்கு அனுபவிக்கலாம், இல்ல அடுத்த வருஷம் அனுபவிக்கலாம், இல்ல 20 வருஷம் கழிச்சு எப்படியும் அனுபவித்துதான் ஆக வேண்டும். அல்லேலூயா. இப்போ ஒரு செயலை செய்யும் பொழுது நீங்க எல்லாரையும் சேர்த்து கொண்டு, அதாவது இந்த வசனத்தின்படி செய்தால் அந்த 20 வருஷம் கழிச்சு நடக்கிற பலன் எதுவாக இருந்தாலும் வசனத்தின்படி உங்களுக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். நீங்க இப்போ மாமிசத்தின்படி, சொந்த பந்தங்களின்படி, மனுஷனுடைய யோசனைப்படி நடந்தால் 20 வருஷம் கழிச்சோ இல்லை 40 வருஷம் கழிச்சோ நடக்கிறது உங்களுக்கு எப்படிதான் நடக்கும்? மனுஷர்கள் மூலமாக தான் உங்களுக்கு என்ன செய்யும்? நடக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. இதை சரியா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப லாசர் ரொம்ப கஷ்டப்படுறான், ஐஸ்வர்யவான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான். இப்ப இந்த ஐஸ்வர்யவான் கொஞ்சம் லாசருடைய கஷ்டத்தை ஆற்றினால் என்ன நடந்திருக்கும்? அந்த லாசர் சந்தோஷமா இருக்கும் பொழுது இந்த ஐஸ்வர்யன் கஷ்டப்பட்டிருப்பான். இந்த கஷ்டத்தை இந்த லாசர் கொஞ்சம் என்ன செஞ்சிருப்பான்? ஆற்றி இருப்பான். அல்லேலூயா. புரியலையா உங்களுக்கு? இப்போ வெறும் குடம் இருக்கு, உங்ககிட்ட நிறைய குடம் இருக்கு. இப்போ நீங்க வந்து அந்த வெறும் குடத்தை கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டீங்க, நிறைய இல்லை கொஞ்சமா ஊற்றிட்டீங்க, ஒரு 1/4 குடத்துக்கு ஊற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த பானை நிரப்ப வேண்டிய நேரம், அந்த பானை நிரம்பிய அந்த குழாய்க்கு பக்கத்தில் வைக்கும் பொழுது ஆல்ரெடி அந்த பானையில் எவ்வளோ தண்ணி இருக்கு? 1/4 குடம் தண்ணி இருக்குதானே?
அப்ப அந்த தண்ணியோட இன்னொரு தண்ணி சேரும் பொழுது ரொம்ப சீக்கிரத்துல அந்த பானை என்ன செஞ்சிடும், நிறைஞ்சிடும். அதற்கான அளவு எவ்வளவு? ஒரு குடம் மீத காப்படம் இருக்கும்ல, அப்ப அந்த காப்படம் யாருக்கு போகும்? யாருக்கு போகும்? யாரு கொடுத்தாங்களோ அதை என்ன செய்யும், அவங்களுக்கு கிடைக்கும் தானே. லாசர் கொடுக்கணுமா? ஐஸ்வர்யனுக்கு தானாகவே என்ன செஞ்சிருக்கோம், கிடைச்சிருக்கோம். அல்லேலூயா. நீங்க இன்று இங்க இருக்கிறவங்க, உங்களுக்கு தெரிந்தவங்க கஷ்டப்படுறவங்க யாருக்காவது நீங்க நன்மை செய்வீங்கன்னு வச்சுங்களேன், அவங்கதான் உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. யாராவது ஒருவர் நன்மை பெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது நாம் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தா அந்த நன்மை நம்மை வந்து சேரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நம்ம எந்த காரியத்தையும் செய்யாம இருந்தோம்னா யாராவது ஒருவர் சந்தோஷமா இருப்பாங்க. இன்று நாம் சந்தோஷமா இருந்தோம் என்றால் யாராவது ஒருவர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், யாராவது ஒருவர் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். அப்ப நம்ம கொஞ்சம் அவங்களுக்கு கொடுத்தோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அது என்ன செய்யும், கிடைக்கும். இந்த ஐஸ்வர்யவான் செய்யல, அதனாலதான் ஆபிரகாம் சொல்கிறார் நீ நினைத்துக்கொள் என்று. நமக்கு தான் சொல்றாரு, நீங்களும் நினைத்துக் கொள்ளுங்க. நீங்களும் இப்படி ஐஸ்வர்யவனை போல நீங்க மட்டும் சுகபோகமா வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு நாள் இல்லாதவர்கள் யாராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் கஷ்டப்படும் பொழுது, அவங்க சந்தோஷமா இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்வோம், கஷ்டப்படுவோம். இந்த உலகம் எப்படி இயற்கை நீதி அப்படின்னு சொல்லுவாங்க. இயற்கை நீதி உங்களுக்கு தெரியுமா? இயற்கை நீதி உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சா சொல்லுங்க. உன்னை இழந்தா தான் உன்னை என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். இதுதான் இயற்கை நீதி. ஒன்றை இழந்தால் மட்டுமே ஒன்றை நம்ம என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம எதை இழக்கிறோம், எதை பெற்றுக்கொள்ளுகிறோம் அப்படிங்கிறது நம்மளுடைய கையில தான் இருக்கு. அழிந்து போகிற பொருட்களை இழந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோமா, இல்லை நித்திய ஜீவனை இழந்து அழிந்து போகிற ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்கிறோமா? அது அவர்களுடைய சிந்தனையில் தான் இருக்கு. அல்லேலூயா. ஒருவன் பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது என்று அறிந்து தனக்கு உண்டான, படிக்கலையா, தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை வாங்குவதற்கு அவன் என்ன செஞ்சிருக்கிறான், பிரயாசப்பட்டு இருக்கிறான் தானே. சகைவு எடுத்துக்கொள்ளவில்லை. அவன் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு ரட்சிப்பு அவன் கேட்டான, எல்லாவற்றையும் இல்லாதவர்களுக்கு கொடுக்க முயற்சி செய்தான். அவனுக்கு என்ன கிடைத்தது, ரட்சிப்பு கிடைத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் உலக பொருளை இழந்து நித்தியத்தை பெற்றுக்கொண்டான். ரெண்டையும், உலக பொருளும் எனக்கு வேணும், நித்தியமும் எனக்கு வேணும், முடியாது. இயேசுக்கு நான் ஊழியம் செய்யணும், காசு எனக்கு வேணும், முடியாது. எதையாவது ஒண்ணு நம்ம என்ன செஞ்சுதான் ஆகணும், இழந்துதான் ஆகணும். அல்லேலூயா. எவ்வளவு நேர்த்தியா சொல்லியிருக்கிறாங்க. மீசைக்கும் ஆசை, கூழுக்கும் ஆசையா இல்லை. மீசை வேணும்னா கூழை என்ன செய்யணும், இழக்கணும். கூழு வேணும்னா மீசை என்ன செய்யணும், இப்படி அப்படிதானே. மீசை வேணும்னா கூழ் என்ன செய்யணும், இழக்கணும். கூழு வேணும்னா மீசையை நம்ம என்ன செய்யணும், இழக்கத்தையும் தாற்பயத்தை மட்டும் சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ணிடலாம். நினைத்துக் கொள்ளுங்கள், நினைத்துக்கொள். எதை அப்படின்னா, இன்று ஏதாவது ஒரு செயல், ஒரு காரியம் நம்மளுக்கு நடக்குதுன்னா அது எதனால நடக்குது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் என்ன செஞ்சு பார்க்கணும், சிந்தித்து பார்க்கணும். இதற்கு முன்பு நம்ம எப்படி நடந்துருக்கிறோம், அப்படி நடந்ததுனாலதான் இப்படி நம்மளுக்கு என்ன செய்யுது, நடக்குது. அதனால நான் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டால் அந்த பிரச்சனை அந்த நாள்ல இருந்து உடனே நம்ம எப்படி என்ன செய்யப்படும், போயிடும். அதை ஒத்துக்கொள்ளாமல் இருந்தால் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை என்ன செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும், வந்துகிட்டு தான் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா.